ரிஷபராசிக்கு பொதுவாக வந்து அவங்க அலங்கார பிரியர்கள், ஆடம்பரமாக ஒரு உடை உடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை ரொம்ப ஒரு சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரிஷபராசிக்காரங்க. அதில் வந்து என்னன்னா அவங்க வந்து வாசனை திரவியங்கள் பயன்படுத்தலாம். இப்போ சென்ட்டு அந்த மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாதவங்க வாசனையான மலர்களை சூடிக்கொள்ளலாம் பெண்கள். ஆண்கள் வந்து பர்ஃப்யூம், அதாவது ஜாஸ்மின் சென்ட்டு, மல்லிப்பூ வாசம் உள்ள வாசனை திரவியங்களை வந்து அவங்க பயன்படுத்தலாங்க சார். அப்படியே இல்லைன்னா குளிக்கிற கொஞ்சம் அந்த தண்ணியில் மல்லிப்பூ, உதிரி மல்லிப்பூ வந்து அவங்க எப்பவுமே அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் உதிரி மல்லிப்பூவாக வாங்கிட்டு போய் வச்சுட்டு அது குளிக்கும் பொழுது அதில் போட்டு குளிக்கலாம். இதுக்கு வந்து ஓரை பார்க்கணும், நாள் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. தோணும் போது, சமயம் கிடைக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்குமே பண வரவு வந்து நிச்சயம் உண்டாகும். மல்லிப்பூ வந்து எப்பவுமே சுக்கிரனை வந்து சுக்கிரனோட இது வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது தான். அப்போ மல்லிப்பூ அவங்க குளிக்கும் போது அந்த தண்ணியில் போட்டு குளிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வசியம் உண்டாகும். பெண்களாக இருந்தால் நிறைய மல்லிப்பூ சூடிக்குங்க. மல்லிப்பூவில் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு இதுவாகும். மூணாவது விஷயம் வெள்ளி, அவங்களுமே வெள்ளி கொலுசு வந்து போட்டுக்கலாம். இப்போ சுக்கிரனோட இதுவில் இருக்கிறவங்க குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க வெள்ளி கொலுசை வந்து மாற்றிட்டு எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு என்னன்னா ஒரு கொலுசை மாற்றிட்டு இன்னொரு புது கொலுசு வாங்குறதுக்கு பதில் புது கொலுசாவே வாங்கிக்கோங்க. மாற்ற வேண்டிய கொலுசை வந்து வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிறது உங்களுக்கு எப்பவுமே நல்லது. அது உங்களுக்கு வெள்ளியும் சேரும். இது வந்து நிறைய பேருக்கு பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாமல் இருந்தாலும் இது ஒரு உங்களுக்கு வந்து வெள்ளியும் நிறைய வந்து கிலோ கணக்கில் சேரும். இப்போ 100 கிராம் 200 கிராம் இருக்குன்னா அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அதை விட கம்மியாக நம்ம கொலுசு வாங்கி அப்படி பண்ணாதீங்க. ஒரு 100 கிராம் கொலுசு, 200 கிராம் கொலுசு, ஏதோ கம்மியான கிராம் கொலுசு இருக்குன்னா அதை வச்சுடுங்க. உங்கள் கையில் இருக்கிற ரூபாயில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் புது கொலுசாக வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி புது கொலுசாக நீ வாங்கி போடுறப்ப கண்டிப்பாக பணம் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9791146546 நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. பொதுவாக வந்து இந்த வெள்ளிக்கிழமைனா நீங்கள் ரிஷபராசிங்க சார். பொதுவாக வெள்ளிக்கிழமைனா அவங்க வந்து இந்த கசப்பு தன்மை உள்ள உணவை சமைக்கிறது நிறுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னென்னா பாவக்காய் போட்டு காரக்குழம்பு, இந்த பாவக்காய் கூட்டு பொரியல் அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமை எல்லா ராசிக்காரங்களுமே இது கசப்பான ஒரு உணவை வந்து சமைக்கக்கூடாது. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் நமக்கு அதிகமாக வேணும்னா நம்ம அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதை தாண்டி இனிப்பு சார்ந்தது ஏதாவது ஒன்று செஞ்சு நைவேத்தியம் படைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரிஷபராசிக்காரங்க பொதுவாக வந்து ஷூ, செப்பல், அதாவது செருப்பு அந்த மாதிரி வந்து அடிக்கடி மாற்றி போடுங்க. ரொம்ப பழசாக ஆகிற வரலையும் பொதுவாக யாருமே அந்த மாதிரி போடக்கூடாது. இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரங்க குறிப்பாக ரொம்ப தேயிற அளவுக்கு, ரொம்ப பழசாகிற அளவுக்கு, அதனோட கலர் ஃபேடாக ஆகிற வரலையெல்லாம் போடாதீங்க. புதுசாக போடுங்க. நான் செருப்பு மாற்ற சொல்கிறேன்றதுக்காக அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான செருப்பு எப்படி மாற்றுறது அப்படின்னா இல்லை. அதுக்குனோட ஆல்டர்னேட்டிவே ஒரு காசு குறைவான ஒரு செருப்பு கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். சார் நம்ம ரிஷபராசிக்கு வந்து முடிச்சாச்சு. உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு இனிப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சார். ஏதாவது இனிப்பு வந்து எடுத்துக்கிறது அவங்களுக்கு வந்து இதுவுமே பணம். அந்த இனிப்புமே வெண்ணெய் நிறம் சார்ந்ததாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இது வந்து ரிஷபம். ரிஷபம்.